ஸோ கன்னியாகுமரி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் இருக்கு 3956 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. வேலிட்னு சொல்லப்படுறது வெறும் 3002 மட்டும். இந்துஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க 1383, கிறிஸ்தவர்கள் 1437. இங்கே கிறிஸ்தவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்துக்களோட அதிகமாக இருக்காங்க. இந்த தொகுதியில் தான் நான் முதல் முறையாக வந்து பார்க்குறேன். முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா 149, அந்த அதர்ஸ் அப்படின்னு கேட்டகரியில் 33, ஆண்கள் 1586, பெண்கள் வந்து 1399 மட்டும்தான். மூன்றாம் பாலினத்தோர் 17 பேர். இதில் வந்து 18லேருந்து 19 முதல் முறை வாக்காளர்கள் இவங்கெல்லாம் 405 பேர். அதுக்கப்புறம் 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 771, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 728. இதில் 50 வயதுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா 1098. இது எல்லாமே வந்து முதியோரோட வாக்கா வந்து விழப்போகுது. எஜுகேட்டட் அப்படிங்கிற கேட்டகரியில் 2777. இது வந்து நல்ல எஜுகேட்டட் ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அன்எஜுகேட்டட் அப்படின்னு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க, 225 தான். இதில் சமூகம் வகையாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நாடார்கள் இருக்காங்க 1787. மீனவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 306 மட்டும்தான். பறையர்கள் 180, வெள்ளாளர் 152, நாயர் அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 126 கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆசாரி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க இல்லையா, 91 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் இருக்காங்க. அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வந்து 360. இதில் இந்த கட்சி சார்பாக வந்து தங்களோட இங்கே வாக்குகளை, அதாவது விடைகள் வந்து அனுப்பிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக 471, காங்கிரஸ் இங்கே வந்து அவங்களோட கோட்டையாக ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க 781 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுகலேருந்து 502 பேர், பிஜேபியிலேருந்து 706 பேர், அமமுக 48, நாம் தமிழர்லேருந்து 73, ஓபிஎஸோட ஆதரவான்னு சொல்லப்படுறவங்க 18. இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் எதுலேயுமே சேராமல் வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 403. டிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2.5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மோசம்னு 26% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 25% பேர், சுமாராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு 15% பேர், சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் அப்படின்னு 28% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜகவோட கடந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் முற்றிலுமாக மோசம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 23% பேர் வந்து மோசம் அப்படி 23% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 18% பேர், சுமார் அப்படின்னு 20% பேர், மிகவும் சிறப்பாக தங்களுடைய ஆட்சியை செய்து முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு 27% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. மாநில அரசு மேலே எந்த அளவுக்கு அக்கறை கொள்கிறாங்க மோடியோட பாஜக அரசாங்கம் அப்படின்னு கேட்டதுக்கு சுத்தமாக அக்கறை கொள்ளவில்லை அப்படின்னு 49% பேர் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு சுமாரான அக்கறை உள்ளது அப்படின்னு 23% பேர் சொல்லியிருக்காங்க. மிகவும் அக்கறையாகவே இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு 21% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மத்தை குறித்த பேச்சு இதில் வந்து கன்னியாகுமரியில் வந்து 60% பேர் வந்து கேட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சுமாராக ஏதோ இதை பற்றி தெரியும் அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம் இதை பற்றி கேட்டிருக்கிறோம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு 18% பேர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது அப்படின்னு 77% பேர் சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்கிற லெவலில் கேட்டிருக்காங்க. அண்ட் சுமாராக வந்து எங்களுக்கு தெரியுங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து 12% பேருக்கு இருக்குது. வெறும் 3.29% பேருக்கு மட்டுமே இதோட இம்பேக்ட், அதோடைய அர்த்தம் எல்லாமே சரியாக தெரியுது. அண்ட் அஇஅதிமுக வந்து பிஜேபியை விட்டு பிரிந்து வந்தது அவங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கா, நல்ல மூவா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தொடர்ந்து இந்த எலெக்ஷனுக்கு அவங்க கூட சேர்ந்து பயணிச்சுக்கலாம் அப்படின்னு 38% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. மிகவும் அவசரப்பட்டு யோசிக்காமல் எடுத்த முடிவு அப்படின்னு 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. மிகவும் சிறப்பான டிசிஷன், அதிமுகக்கு இனிமேல் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 17% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்க? அஇஅதிமுக பிஜேபியிலிருந்து பிரிந்து வந்ததுக்கான காரணம் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களோட ஓட்டை கவரவா. குறிப்பாக இந்த ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால இந்த கேள்வி மிகவும் அவசியம். இல்லை 40% வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியலங்க, அப்படி இன்னும் எங்களுக்கு வந்து தெரியல, சரியாக சொல்ல முடியலங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, அதற்காக அவங்கள விட்டு பிரிஞ்சு வரலை பிஜேபியை விட்டு அஇஅதிமுக அப்படின்னு 33% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கரெக்டாக சொன்னீங்க, அதுக்காக மட்டும்தான் பிரிஞ்சு வந்திருக்காங்க, இதுதான் அவங்களோட ஆதாயமாக வந்து யோசிச்சு வெளில வந்திருக்காங்கன்னு 24% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழக அரசாங்கத்தை பற்றின ஒரு கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிறாரு, எங்களோட 2.5 வருஷம் ஆட்சியிலே வந்து 99% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, சத்தியம் செய்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டால் மிகவும் சரி, அவர் வந்து உண்மையாக தான் சொல்கிறாரு அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து எதெல்லாம் நிறைவேற்றிருக்காருன்னு அவர் சொன்னதை லிஸ்ட்டு போட சொல்லுங்கள், அப்போ தானே அது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். 10% பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து முற்றிலுமாக பொய்ங்க, அவர் சொன்னது வந்து உண்மையே இல்லை, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு
41% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விமனுக்கு கொடுக்குற ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்கள் பெண்களுக்கு நிறைய இந்த ஆட்சியில் கொடுக்கப்படுறதா வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தெரியாதனமாக நிறைய இடத்துல போயிட்டு வாய் விட்டுட்டாங்க. அதாவது ஓசியில் தானே வாங்குறீங்க, ஓசியில் தானே பஸ் ஏறுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப சர்ச்சையான விஷயமா மாறிடுச்சு. அதனால் இந்த கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு, சிஎம் வந்து மினிஸ்டர்ஸோட வாயை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், ஆனால் அவர் கட்டுப்படுத்த தவறிட்டார் அப்படின்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் வந்து, அதாவது உங்களோட வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி 25% பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல நாங்கள் எங்கெங்கே உங்ககிட்ட இலவசங்கள்லாம் கேட்டோம், ஏன் தரீங்க நாங்கள் கேட்காம அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து 36% பேர்கிட்ட வந்திருக்கு. ஒரு முதல்வர் எப்படி வந்து தன்னோட 2.5 வருஷம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு முதல்வராக ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க, எப்படி மதிப்பீடு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 23% வந்து மிகவும் மோசம் ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 24% பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு 21% சொல்லியிருக்காங்க. அண்ட் சிறப்பாக பணியாற்றியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு கன்னியாகுமரி மக்கள் நினைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்தின் படியும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனை எப்படி வந்து பிரதிபலிக்கும். அங்கே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது கன்னியாகுமரியில் அப்படின்னு கேட்டதுக்கு 35% பேருக்கு சுத்தமாக இதில் வந்து விருப்பமே இல்லை, சரியாக வந்து செயல்படல சட்ட ஒழுங்குத்துறை அப்படிங்கிற மாதிரி தங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. 30% பேர் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை கன்னியாகுமரியிலான்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர், அதாவது சுமார் அப்படிங்கிற ரகத்தில் வந்து 10% சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கன்னியாகுமரி மக்கள் வந்து திமுக அரசாங்கத்தை வந்து வெறும் 15% மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா காவிரி விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டையும் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. டைரெக்டாக கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்கிட்டயே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா காவிரி வாட்டரை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்கலாமேன்னு கேட்ட கேள்விக்கு வந்து இல்லை, தமிழக அரசாங்கம் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறது மிகவும் சரியான முடிவு அப்படின்னு 41% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து விவசாயிகளை ஏமாற்றும் வேலை அப்படின்னு 19% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கூட தானே கூட்டணியில் இருக்கீங்க, முறிச்சுக்கிட்டா அவங்களே வந்து சேர மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா, இந்த காவிரி விவகாரத்தை அவங்களே வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு 6% பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, மக்களை மடைமாற்றும் ஏமாற்றும் திட்டம் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா 28% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபார்மரா, அதாவது நீங்கள் ஒரு விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதிகப்படியாக நோன் தாங்க சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி மக்கள். 74% பேர் எங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விடையளிச்சிருக்காங்க. ரொம்ப பார்ட் டைம் அப்பப்போ தான் வந்து எங்களால் விவசாயம் செய்ய முடியுது அப்படின்னு 13% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் இன்னும் விவசாய தொழிலில் தான் வந்து நீடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு 5% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் திட்டங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% பேர் மிகவும் மோசம்னு நினைக்கிறாங்க. மோசம்னு 40% பேரும், சுமார் அப்படின்னு 7% பேரும், மிகவும் சிறப்பு அப்படின்னு 3% பேர் வந்து சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி மக்கள். மழை வெள்ளம் இது ஒரு முக்கியமான கேள்வி. கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் வந்து எப்படி சென்னை வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டதோ அதற்கப்புறம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி மக்கள் தான். நீங்கள் வந்து இந்த ஹெவி ரெயின்ஃபால், அதாவது மழை வெள்ளத்தில் புயல்னால வந்து பாதிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 67% பேர் வந்து 66.95% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 31% பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து குறிப்பாக உங்கள் ஏரியா இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு 65% பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த மழை வெள்ள நிவாரண தொகை அப்படின்னு 6,000 கொடுத்தாங்க இல்லையா, ரிலீஃப் ஃபார் ரெயின் அண்ட் ஃப்ளட்ஸ்க்கு அப்படின்னு, அதெல்லாம் உங்களை வந்து சேர்ந்துச்சான்னு கேட்டால் இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கே வந்து நம்ப முடியாது, பட் ரொம்ப அநியாயமான விஷயம் இருக்கு. எங்ககிட்ட வந்து சேரலை அப்படின்னு 88% பேர் சொல்லியிருக்காங்க. எங்கே போச்சு அந்த காசுலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்களோட மனநிலை இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 7% மட்டுமே ஆமாம் எனக்கு அந்த நிவாரணத் தொகையெல்லாம் வந்து சேருச்சு, அரசாங்கம் கொடுத்த அந்த தொகை வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு கரெக்டாக அப்படின்னு வெறும் 7% பேர் தான் சொல்லியிருக்காங்க. 88% பேர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அந்த காசு அவங்களுக்கு வந்து சேரலை, ரொம்ப குறிப்பிடத்தக்கது இது. அண்ட் இந்த டேமேஜ் மழை வெள்ளத்தால் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதை தமிழக அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு 27% வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக வந்து கையாண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 32% மோசமாக கையாண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் 22% பேர் மிகவும் சிறப்பாக வந்து கையாண்டிருக்காங்க இந்த மழை வெள்ள பாதிப்புகளை அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த, அதாவது 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க. 47% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 35% பேர் வந்து அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெறும் 5.82% வாக்குகள் மட்டுமே விழுந்துள்ளன. அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 7.35
48% பேர். நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒரு ஏமாற்றம் தான். 5.82% தான் நம்மளுடைய கருத்து கணிப்புல வந்து விடையாக வந்திருக்கு. இந்த எம்பி இருந்திருக்காரு இல்லையா, அதாவது விஜய் வசந்த், இந்த எம்பியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. விஜய் வசந்தோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வெரி வேர்ஸ்ட் அப்படின்னு 20% கன்னியாகுமரி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ஸ்ட் அப்படின்னு 24% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சுமாராக பண்ணியிருக்காருன்னு 25% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு 27% சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய் வார்த்தையாக வந்து இல்லை செய்திகள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுறது அப்படிங்கிறது விஜய் வசந்த் அந்த தொகுதிக்கு ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த சர்வே மூலியமாகவும் தெரியுது. பட் பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. திருப்தியும் அதிருப்தியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு நிறைய அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அங்கே என்ன கலநரவலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் ஹரீஷ் அவர்கள் சொல்லுவார். மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வருவாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளோட ஆட்சியில் உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, பொருளாதார நிலை வந்து உயர்ந்திருக்கு அவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை அப்படின்னு 40% பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு கன்னியாகுமரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13% பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உயர்ந்திருக்கிறது, கன்னியாகுமரி மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தங்களோட வாழ்க்கை இல்லை பொருளாதார நிலை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு வெறும் 25% பேருக்கு மட்டும்தான் அப்படி தோணிருக்கு. அண்ட் காங்கிரஸ் வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நடந்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு தான் இங்கே வந்து போட்டியே, பிஜேபி அண்ட் காங்கிரஸ் தான் இங்கே போட்டியே. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு சரியான எதிர்கட்சியாக வந்து நடந்திருக்காங்களா பொறுப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. 46% பேர் ஆமாம் ஒரு சிறப்பான பொறுப்பான எதிர்கட்சியாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பார்ட்டி, அதாவது எந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் இந்த 24 லோக்சபா எலெக்ஷனில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு திரும்பவும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் 43% பேர் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு விழுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 22% பேர் அஇஅதிமுக குழுன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி கூட்டணிக்கு வந்து வெறும் 24% தான். ஆனால் அஇஅதிமுக எப்பவுமே இந்த தொகுதியில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்காங்க. பிஜேபி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் முந்தி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு நம்மளுக்கு காமிக்குது. நாம் தமிழருக்கு வெறும் 5.83% மட்டுமே. எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க வரக்கூடிய இந்த தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு நேரடி கேள்வியான நேரடி கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரி மக்கள் வெறும் 4.35% மட்டுமே ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவுக்கு 24.98% பேர் வந்து ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுக கூட்டணிக்கு 25.11% ஆதரவு இருக்கு. திமுகவுக்கு அதிகப்படியாக கன்னியாகுமரி மக்களோட ஆதரவுக்கு 37.53%. கடைசி கட்டத்தை வந்து நம்ம சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது அசம்பிளி வைஸ், அதாவது சட்டமன்ற தொகுதியில் வரையா நம்ம எந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 210 வாக்குகள் வாங்கி கன்னியாகுமரியில் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அஇஅதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 148 வாக்குகளோட அவங்களும் கன்னியாகுமரியில் தங்களோட இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு அதிகமாக எந்த ஏரியாவில் செல்வாக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம், கொஞ்சம் அந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பத்மநாபபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா தெரியுது. அவங்களுடைய அரசியல் அங்கே எடுபட்டிருக்கிறது இங்கே நல்லா தெரியுது. அமமுகவுக்கு இங்கே எந்த அளவுக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா 8 வாக்குகள் அதிகப்படியாக வாங்கியிருக்காங்க, நாகர்கோயிலில் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறதுல எங்கே அதிகமான செல்வாக்கு அப்படின்னா அதுவும் நம்ம கன்னியாகுமரி ஏரியாவில் 17 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஓபிஎஸ்க்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வாக்குகள் வந்திருக்கு பத்மாபுரத்துலையும் விளவங்கோடுலையும். அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குகள்லாம் எங்கே செதறும் அப்படிங்கிற மாதிரி 75 வாக்குகள் கன்னியாகுமரியில் வந்து செதறுது. சரி, இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸில் பார்க்கலாம். திமுக கூட்டணிக்கு வந்து 1248 ஓட்டுகள், அதாவது 41% உள்ளது. ஷார்ட்டாக அவங்களோட வெற்றி இங்கே உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அஇஅதிமுகவுக்கு 570 ஓட்டுகள் வந்திருக்கு. வெறும் 19% மட்டும்தான் அவங்களால கெயின் பண்ணி முடிஞ்சிருக்கு. பிஜேபி அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். பட் அவங்களால வெறும் 725 ஓட்டுகள் மட்டும் தான் வாங்க முடியும் போல இருக்குது. ஏன்னா 24% தான் வந்து காட்டுது. அமமுகவுக்கு 32 ஓட்டுகள், வெறும் 1%. நாம் தமிழருக்கு 68 ஓட்டுகள், வெறும் 2% மட்டுமே. அண்ட் ஓபிஎஸ்க்கு 13 பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லை 0.43%. அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 11%, அதாவது 337 பேர் வந்து இங்கே எந்த கட்சிக்குமே வாக்குகள் செலுத்துறதுக்கு இப்போதைக்கு ரெடியாக. அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருந்து நம்மளோட ரிசல்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒப்பீனியன் போல எடுக்கும் போது வந்து அமமுக, ஓபிஎஸ் எல்லாருமே பிஜேபி கூட வந்து சேராமல் இருந்தாங்க. அதாவது கூட்டணிகள் முடிவாகாமல் இருந்துச்சு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக, ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன முடிவுகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் ரீஅனலைஸ் பண்ணி பார்த்தா வந்து திமுக கூட்டணிக்கு 1253 வாக்குகள், அதே வகையில் 41% ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அஇஅதிமுகக்கு 593 வாக்குகள், 19%. பிஜேபி, அமமுக, ஓபிஎஸ்க்கு 745, ஏறக்குறைய அதே லெவலில் 24% தான் அவங்களால தக்க வைக்க முடியுது. நாம் தமிழருக்கு 71 வாக்குகள், 2% மட்டுமே. அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க 339, 11% மட்டுமே. ஸோ யார்
யார் நிற்கிறா அப்படிங்கிறத பார்த்து ஹரிஷ் அவர்கிட்ட வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட தீர்ப்பு என்ன, அதாவது வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு, அவங்களுக்காக களமிறங்குறாரு திரும்பவும். அண்ட் விஜய் வசந்த், இப்போ அவர் தான் வந்து சிட்டிங் எம்பி காங்கிரஸ்க்காக. அந்த வசந்த் அன்கோட ஓனரான வசந்த்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் தானே இவர். ஸோ இவர் தொடர்ந்து 2வது முறையாக வந்து அவருக்காக சான்சிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நசரத் பசலியான் அப்படிங்கிறது தான் அஇஅதிமுகவோட கூட்டணிக்கு வந்து களம் காண்றாரு. ஸோ 2 பேருக்கு தான் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் விஜய் வசந்த்க்கும். தொடர்ந்து விஜய் வசந்த் வந்து வெற்றி பெறுவாரா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஹரிஷ்? அதிமுகவில் நிறுத்தப்பட்டிருக்கிற நசரத் பசலியான் அவர்கள் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். சரிங்க. மீனவர் சமூகத்தினுடைய வாக்குகள் பிளவுபடணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாம் தமிழரும் மீனவர் வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தியிருக்காங்க. அப்படி தான் அங்கே வாக்குகள் பிளவுபட்டால் மட்டும்தான் நம்மளால் வளர முடியும் அப்படிங்கிறது நாம் தமிழருடைய ஒரு எண்ணம், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. ஆமாம், அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க அங்கே. ஆனால் மீனவர் சமூகம் வந்துட்டு நசரத் பசலியான் அவர்கள் பின்னால் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து மொத்தமாக அந்த தொகுதியில் ஒரு 10% இருக்குது அப்படின்னா அதில் 8% நசரத் பசலியான் அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்டாக அந்த மீனவர் சமூகத்துக்குள்ளே பார்க்கப்படுறார். 2வது, மீனவர்களுடைய கோரிக்கைகளை வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அங்கே மீனவர்கள் சமூகத்தோட பார்க்கப்படுறார். பொன் ராதாகிருஷ்ணனும் விஜயவசந்த் அவர்களும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பிஜேபி சார்பில் நிற்கப்பட போகிறதா சொல்லப்பட்டது விஜயதாரணி அவர்கள், பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நாடார் வர்சஸ் பிள்ளைமார் அப்படின்னு கொண்டு வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜயதாரணிக்கு இடைத்தேர்தலில் கூட வாய்ப்பு கொடுக்காம ஓரங்கட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அது என்ன காரணம் என்ன தெரியல. வேணா பிள்ளைமார் சமூகத்துடைய வாக்குகள் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அந்தஸ்து விஜயதாரணிக்கு இருந்திருக்கும். பொன் ராதாகிருஷ்ணன் ஸ்டார் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் விஜயதாரணி ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட ஆள். இன்னும் சொல்ல போனால் கடந்த 1 மாத காலமாக பிஜேபியில் சேர போகிறாங்கன்னு ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு அந்த நியூஸு. ஒரு வழியாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தது கொடுக்கல, இடைத்தேர்தல் கொடுப்பாங்கன்னு நினைச்சது. சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய சமூக வாக்குகள் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவில் இருக்குது குறிப்பிடத்தக்க அளவு. அந்த வாக்குகளை கவருவதற்காகவும் அவங்க வந்து சேர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. பட் இங்கே கன்னியாகுமரியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நாடார் சமூகத்துடைய வாக்குகள் முழுமையாக வரப்போகிறது கிடையாது. அவர் மீதான அதிருப்தி இன்னுமே அங்கே இருக்குது, அந்த தொகுதியில் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பெரும்பாலான திட்டங்கள் செஞ்சுருக்காரு, ஆனால் அதில் சில திட்டங்கள் அரைகுறையாக நிறுத்தி வச்சுருக்காங்க, சில திட்டங்கள் வந்து முடிச்சிருக்காங்க. அதோடைய தரம் இல்லாத காரணத்தினால அந்த திட்டங்களை வந்து பயன்படுத்துறதுக்கே மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலையில் தான் இருக்குது. விஜயவசந்த் அவர்கள் வெளியில் வந்து நம்மளுக்கு தெரியாது, மீடியாவில் வந்து பெருசாக வரதில்லை, பேச பொருள் அவருடைய எந்த வித டாக்ஸும் இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் பேசுனது கூட எந்த மீடியாவிலும் வெளியானதாக தகவல் இல்லை. பட் ஆனால் தொகுதிக்கு நிறைய நல்லதுகள் செஞ்சுருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தந்தை ட்ரஸ்ட் மூலமாக எவ்வளோலாம் செஞ்சாரோ அதை அப்படியே தொடர்ந்து விஜயவசந்த். சமீபத்தில் இந்த கேரளாவில் இந்த கழிவுகள்லாம் வந்து எடுத்து வந்து கொட்டுவாங்களா, அதுலேயும் அந்த பிரச்சனையே கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு அந்த பிரச்சனைகளை கழிவுகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல முதன்மை போராளியாக நின்று முன்னாடி நின்று குரல் கொடுத்து அங்கே இருக்கிற காவலர்களோட செக் போஸ்ட் இல்லை அதானங்க வேணும். லோக்கல் பிரச்சனையே அந்த எம்பி இறங்கி செஞ்சுட்டாருன்னா மக்கள் எப்படி விடுவாங்க? அவரே வந்து தோக்கிறத பாதையில் போனால் கூட இவங்க திருப்பி கூப்பிட்டு வந்து வெற்றியின் பாதையில் விட்டுருவாங்க இல்லையா? அதுதான் அவருக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அந்த தொகுதியில் நிற்குது. பாஜகவுக்கு வந்து நாடார் சமூக வாக்கு, அது தாண்டி நாயர் சமூக வாக்கு பத்மநாபபுரத்தில் இருக்குது. அந்த நாயர் சமூகத்து வாக்கையும் நாடார் சமூகத்து வாக்கையும் நம்பி தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. பெரும்பாலும் நாடார் சமூகத்துடைய வாக்குகள் விஜயவசந்த் பின்னாடி போயிடும். நாயர் சமூகம் ஆஸ் யூஷுவல் பிஜேபியோட தான் போவாங்க. அண்ட் கேரளாலையும் அதே நிலைமை தான். அவங்க நாயர் சர்வீஸ் சொசைட்டின்னு ஒன்று ரன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சொசைட்டி அப்படியே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே நிலை தான் தொடரும், அதில் மாற்று கருத்தில். கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியாக விஜயவசந்த் அவர்கள் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஷார்ட். ஓகே. ஸோ சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 2 வந்து பார்த்துருக்கோம், சதர்ன் தொகுதிகள் 2, அதாவது தென்னகத்தின் தொகுதிகள் 2 வந்து பார்த்துருக்கோம். ஒன்று விருதுநகர், இன்னொன்று கன்னியாகுமரி. ரொம்ப தெளிவாக இருக்குது நம்மளோட கருத்து கணிப்புகள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கருத்துக்களையும் தாண்டி வந்து என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தொகுதிகள்லையும் ஈஸியாக ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியறதா தான் வந்து எனக்கு தோணுச்சு. மிக்க நன்றி ஹரிஷ், உங்களோட கருத்துக்களை நம்ம கூட வந்து பார்த்துட்டு இருக்கு. இன்னும் சில தொகுதிகளோட உங்களை வந்து சந்திக்க, அதில் உங்கள் தொகுதியும் அடங்கி இருக்கலாம். அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. தொடர்ந்து இடமலம் காணொலிகளை பார்த்துட்டே இருங்க. தேர்தல் கருத்து கணிப்புகளில் உங்களுடைய தொகுதிகளில் எந்த வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.